கண்டுகொள்ளத்தக்கதாக உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். முழு ஆராதனை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருந்த ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையுடன் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் யாவரும் கர்த்தரை மையப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆராதனைக்காக சில பெரிய பாடல் புத்தகத்தில் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். முதலாவது 25வது பாடல், ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் என்ற பாடலை யாவர் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி சத்தம் உயர்த்தி பாடி ஆண்டவரை நாம் மையப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே எம்மை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே எம்மை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் எனையும் உமக்காக, எடுத்தீர் எனையும் உமக்காக. கொடுத்தீர் உமையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. அல்லல்கள் யாவும் அறுத்தீரே, அல்லல்கள் யாவும் அறுத்தீரே. அலைந்த எனையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். ஆமென், அல்லேலூயா. அம்பரவுந்தன் வாக்காலே அம்புரியாவும் படைத்தீரே. அம்பரவுந்தன் வாக்காலே எம்பரையெல்லாம் ஏந்தீரே, எம்பரையெல்லாம் ஏந்தீரே. நம்பினோர் துந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அன்னை உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அன்னை உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீர்தானே, மன்னாயமக்கும் நீர்தானே. நாடும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நீயோ நம் புகழ் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். நீயோ நம் புகழ் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். சிறகாலே தினமும் மூடி காத்தீரே, சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீரணுகாது மறைவினிலே, தீரணுகாது மறைவினிலே தேடி உமதடி கலங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிறுசிகளும் துதிக்க அடிமை துதியாயிருப்பேனோமே. அகில சிறுசிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லோ பகலோ நித்தியமாய், அல்லோ பகலோ நித்தியமாய் அன்பே உமையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். பெரிய பாடல் புத்தகத்தில் 202வது பாடல். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுள்ள யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் நன்னாளில் என்ற பாடலை பாடி வல்லமையோடு பாடி கர்த்தர் நாம மையப்படுத்துவோம். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும் நன்றி உள்ள இதயத்துடன் கூடினோமி நன்னாள். எல்லோரும் கரங்களை தட்டி இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும் நன்றி உள்ள இதயத்துடன் கூடினோமி நன்னாளிலே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கு என்றும் ஜீவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கு என்றும் ஜீவிப்போம். பொன்னை நாடி மண்ணை அடைந்தோ, புகழ் தேடியே மாற்றம் கண்டோ. உன்னை நோக்கி ஜெயம் பெற்றோ, இயேசுவின் தரிசனத்தால். பொன்னை நாடி மண்ணை அடைந்தோ, புகழ் தேடியே மாற்றம் கண்டோ. ஹல்லேலூயா ஜெயம் பெற்றோ, இயேசுவின் தரிசனத்தால். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கு என்றும் ஜீவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கு என்றும் ஜீவிப்போம்.
சத்தத்தை கேட்பாயோ பாவி, இன்று இயேசு அண்டை வாராயோ, சாகா ஜீவன் கண்டடைய, உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்பாயோ பாவி, இன்று இயேசு அண்டை வாராயோ, சாகா ஜீவன் கண்டடைய. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நிலையில்லாயுலகில் நெறி தவறியாலைந்தோ நின்னொளி பிரகாசித்திட நித்திய ஜீவன் கண்டடைந்தோ. நிலையில்லாயுலகில் நெறி தவறியாலைந்தோ நின்னொளி பிரகாசித்திட நித்திய ஜீவன் கண்டடைந்தோ. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவி, இன்று இயேசு அண்டை வாராயோ, சாகா ஜீவன் கண்டடைய. என்னை கண்டழைக்கும் எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உலகில் நெறி தவறியாலைந்தோ நொழி பிரகாசித்திட நித்திய ஜீவன் கண்டடைந்தோ. நிலையில்லாயுலகில் நெறி தவறியாலைந்தோ நின்னொளி பிரகாசித்திட நித்திய ஜீவன் கண்டடைந்தோ. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பெரிய பாடல் புஸ்தகத்தில் 33வது பாடல் அல்லேலூயா கர்த்தரே ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை யாவரும் உற்சாகத்தோடு பாடி ஜெபத்திற்கு ஆயத்தமாக அந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் மையப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி சத்தமாய் உற்சாகத்தோடு ஆண்டவரை பாடி மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியோங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியோங்கள். வல்லமையாய் கிரிய செய்யும் வல்லோரை துதியோங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியோங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன், பூமி
பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். காலமும் கை காலமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். பொய்யாதனை எங்களுள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படித்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். நாளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்துனி துதியுங்கள். பெரியவரே இரவுகளே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். வாழ்வதனை அவர் எல்லாரும் எழுப்போம். அல்லேலூயா கொடுத்துனி துதியுங்கள். பெரியவரே இரவுகளே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். எல்லோரும் சகமாய் கரங்களை தட்டி ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் எல்லாரும் சொல்லுவோம். பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். எல்லா தெய்வ பிள்ளைகள் உற்சாகத்தோடு ஹல்லேலூயா இந்த 36வது ஆண்டு இந்த சபை நாளில் கலந்து கொண்டிருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளோ ஹல்லேலூயா இந்த ஊழியத்தினாலே நன்மை பெற்ற தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த காலை நேரத்திலே ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மனதார ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா இந்த இருள் நிறைந்த பிரதேசத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்ம தாசரை கொண்டு இந்த இடத்திலே ஹல்லேலூயா ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே ஹல்லேலூயா நம் ஒவ்வொரு இடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே இருளிலே வாழ்ந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டபடி ஹல்லேலூயா ஒரு நாட்களிலே இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த நீங்களும் நானும் ஹல்லேலூயா இந்த சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாக ஹல்லேலூயா அன்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவதாசர் அவர் நமக்காக தேவனுடைய வார்த்தைகளை அறிவித்த போது ஹல்லேலூயா அதை விசுவாசிக்கக்கூடிய கிருபைகளை பரலோகத்தில் தேவன் நமக்கு முகாந்தரத்தை உண்டு பண்ணினபடினாலே இந்த நாளில் நாம் ஜீவன் பெற்றவர்களாக தெய்வீக சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாக தேவனுடைய சன்னிதானத்தில் நின்று அவரை துதிக்கும்படியான பாக்கியத்தை தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா அதை உற்சாகத்தோடு இருதயத்தின் ஆழத்திலே சந்தோஷமாய் எண்ணி இந்த காலை நேரத்திலே ஆண்டவரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துங்க. சின்ன பிள்ளைகள் வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை துதியுங்க. ஹல்லேலூயா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் உற்சாகத்தோடு ஆண்டவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. வாய்களை திறந்து ஹல்லேலூயா தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து இந்த காலை நேரத்திலே ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்தரிக்கிற ராஜா தேவனாய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பாவங்களை நீக்கி உங்களை ரட்சித்திருக்கிறாரே, தெய்வீக சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா உலகத்தால் தர முடியாததும் உலகத்தால் எடுத்துக்கொள்ள முடியாததுமான உன்னதமான ரட்சிப்பை தேவன் உங்களுக்கு அருளி செய்திருக்கிறார். தெய்வீக சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். உங்கள் குடும்பங்களிலே இந்த தேவனை அறிந்து கொண்டபடியினாலே தெய்வீக சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். ஹல்லேலூயா வியாதியிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா போராட்டங்களிலிருந்து ஜெயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா இது நம்முடைய மிடுக்கினால் அல்ல, இது தேவனுடைய ஈவு, தேவனுடைய ஈவு என்பதை உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா அப்பா நீங்க எனக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், என் குடும்பத்தில் நீங்க செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா இந்த பிரதேசத்திலே ஆண்டவரே எங்களை நேசித்தபடியினாலே இந்த சுவிசேஷ ஊழியத்தை தேவன் ஏற்படுத்தி ஆண்டவரே இருளாயிருந்த என் வாழ்க்கையிலே விளக்காய் நீர் வந்ததற்காக உமக்கு நன்றி. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே பிரவேசித்ததினாலே ஹல்லேலூயா இந்த நாட்களிலே தெய்வீகமான சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாய் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த சந்தோஷத்தை உங்கள் இருதயங்களில் அனுபவிக்கும்படி தேவன் கொடுத்திருக்கிற பாக்கியத்திற்காக ஹல்லேலூயா மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா கலங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே எந்த நாளிலும் எல்லா இனி வருகிற ஆண்டுகள் முழுவதும் கலங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா தேவனாய கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா உங்கள் வாழ்க்கையை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் போது, உங்கள் வாழ்க்கை உங்கள் இருதயத்தை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த துக்கங்களானாலும் இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றி உங்களுக்கு நித்திய சந்தோஷத்தை கொடுப்பதற்கு இந்த காலை நேரத்தில் ஆராதனையிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிற ராஜா இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிற தேவன். ஹல்லேலூயா அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருப்பது ஒருவேளை நீங்கள் நினைத்திருக்க நீங்களாகவே வந்தது என்று நினைத்திருக்கலாம். இல்லை, அருமையான தேவனுடைய பிள்ளைகள் தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பதாக உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா தேவன் உங்களை அன்பு கூறுகிறபடினாலே, உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறபடினாலே, உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி காத்து உங்களை அவர் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உங்களை முடிசூட்டுகிறபடினாலே ஹல்லேலூயா அவர் உங்களை நன்மையால் திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா உங்கள் வாழ்க்கையிலே நன்மையால் உங்கள் வாயை திருப்தியாக்க போகிறவராக இருக்கிறார்.
ஹalleluya. வாழ்க்கையில உடைந்த உள்ளங்களோடு இருக்கிறீர்களோ, நொறுங்குண்ட இதயத்தோடு உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதோ, ஹalleluya, சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உங்கள் வாழ்க்கையை ஒப்படைப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையை அவரிடம் அர்ப்பணிப்பீர்களானால், அவர் உங்களோடு கூட இருந்து உடைந்த உங்கள் வாழ்க்கையை, உடைந்த உங்கள் இருதயத்தை அவர் உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாய்களை திறந்து துதிங்க. ஹalleluya. அப்பா உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஜெபிங்க. ஹalleluya. மரண இருளின் திசைகளிலே நடந்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வெளிச்சமாய் வந்தாரே, அவருடைய நித்திய வார்த்தைகள் உங்களுக்கு வெளிச்சமாய் வந்ததே. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஹalleluya. இந்த சுவிசேஷ ஊழியம் இந்த இடத்திலே தேவனாய கர்த்தர் உருவாக்கினபடியினாலே, ஹalleluya, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறது போல, சுவிசேஷமாகிய வெளிச்சத்திலே, இயேசுவாகிய வெளிச்சத்திலே, ஓ நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரே வெளிச்சம் காணும்படியாய், ஓ வெளிச்சமாகிய இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ளும்படியாய், ஹalleluya, தேவன் நமக்கு கிருபை பாராட்டினாரே. ஹalleluya. இது எவ்வளவு தேவன் நம்மேல் வைத்த அன்பு பிரியமானவர்களே. ஹalleluya. தேவன் நம்மேல் வைத்த அன்பு, தேவன் நன்மையில் வைத்த அன்பு, உங்கள் ஒவ்வொரு மேலும் தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பு, உங்கள் குடும்பத்தின் மேல் தேவன் வைத்த அன்பு, உங்களுடைய பிள்ளைகள் மேல் தேவன் வைத்த அன்பு. ஹalleluya. அவருடைய அன்பினால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய அன்பு உங்களை கண்டுகொண்டது. அவர் உங்களை கண்டுகொண்டபடினாலே இன்றைக்கு ஹalleluya இந்த மகிமையான பாக்கியத்தை அனுபவிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஆகவே அவரை எண்ணி நாம் துதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த நன்மைகளை மறந்து போக கூடாது. கடந்த நாட்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹalleluya. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது பிரியமானவர்களே? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை சிந்தித்து பாருங்கள். ஹalleluya. மரண கண்ணிகளில் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறவர், ஹalleluya, பாவ பழக்கங்கள் நம்மை விலக்கி காத்துக்கொண்டவர், நம்மை ரட்சித்தவர், ஹalleluya, நம்மை அவருடைய இரத்தத்தினால் நம்மை பாவங்களற நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து அவருடைய சொந்த பிள்ளைகளாக, அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நம்மை குமாரர்களும் குமாரத்திகளுமாக அவர் உங்களை மாற்றி அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. உலகம் உங்களை புறந்தள்ளின போது, சொந்த பந்தங்கள் உங்களை புறந்தள்ளின போது, நண்பர்கள் உங்களை கைவிட்ட போது, ஓ அவிதமாக உலகத்தில் எனக்கு யார் இருக்கிறார் என்று சொல்லி அவிதமாக உங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்த பொழுது அல்லவோ அந்த இயேசு உங்களை சந்தித்திருக்கிறார். இந்த இயேசுவின் வார்த்தைகள் உங்களுக்கு நேராய் வந்திருக்கிறது அல்லவா? ஒருவேளை தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலம் அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டாலும் அது இயேசு உங்களை தேடி வந்தது. அது இயேசு உங்களை சந்தித்த அனுபவம். ஹalleluya. அவர் ரட்சகராய் உங்களை தேடி வந்த அனுபவம். அதை நினைத்து பாருங்கள். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உன்னதமான அந்த தேவனுடைய ஈவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்பல்ல செயல்கள் நீனைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவாரே நன்மை செய்தவாரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவாரே நன்மை செய்தவாரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவாரே வல்லவாரே, ஆராதனை ஆராதனை. நல்லவாரே வல்லவாரே, ஆராதனை ஆராதனை. பலியான சுமரே, பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவாரே. பலியான சுமரே, பாவங்கள் எல்லாம் சுமந்து
பரிசுத்தரே ஆராதனை ஆராதனை எத்தனை இன்னல்கள் வாழ்வில் வந்தாலும் உம்மை மீறியா எத்தனை இன்னல்கள் வாழ்வில் வந்தாலும் உம்மை மீறியா சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை உம் திருப்பாதம் ஆனந்தே நிம்மதி நிம்மதியே நேசரே உம் திருப்பாதம் ஆனந்தே நிம்மதி நிம்மதியே அவே உற்சாகத்தோடு ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை தேவனாகிய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை அடைக்கலமாக இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு காரணம் கோட்டையுமாய் இருப்பார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அடைக்கலம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அடைக்கலத்தை தேடி ஓடினால் உலகம் ஒரு நாள் உங்களை கைவிடும். ஆனால் நம்முடைய பரம தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடைக்கலம் தேடினால் அவர் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அடைக்கலம் கொடுத்து அவர் உங்களை அருணும் கோட்டையுமாய் இருந்து உங்களை நடத்தி செல்ல போதுமானவராக இருக்கிறார். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த போதுமானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இழந்தவன் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களை ரட்சிக்க வல்லமையுள்ளவர். சந்தோஷத்தை கொடுக்க போதுமானவர். நன்மைகளை கொடுக்க போதுமானவர். உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதித்து உயர்த்தவர் போதுமானவர். ஹல்லேலூயா. இந்த இயேசுவை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்கள். அவருடைய கிருபாசன தண்டையிலே சேருங்கள். ஹல்லேலூயா. என்றைக்கும் அவர் உங்களை துக்கத்தின் பாதையில் நடத்த அவர் போதுமானவர் அல்ல. உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி உங்களை வாழ வைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை இந்த காலை நேரத்தில் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை நாம் தள்ளின போதும், நாம் அவரை வெறுத்த போதும் அவர் நம்மை தேடி வந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. நாம் அவரை பழிச்சொல்லாய் பேசின போதும், அவரை நிந்தித்து பேசின போதும் அவர் நம்மேல் மனதுருகி அவர் நம்மை ரட்சித்த ஆண்டவராக இருக்கிறார். முடிவு பரியந்தம் நம்மை நடத்தவர் போதுமானவர். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இப்பொழுது தொடர்ந்து இந்த ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக நம் மத்தியிலே வந்திருக்கிற பாஸ்டர் கனகராஜ் அவர்கள் ஆராதனை ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பார்கள்.
ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொன்னது சரி. நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிருபை தேவனே மகத்துவமான ஹல்லேலூயா பரிசுத்த ஓய்நாள் காலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தருக்கு நல்ல ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமையினாலே சபை நிறைத்து ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல ஆமென். துதி ஆராதனை ஹல்லேலூயா ஆண்டவருக்கு செலுத்தி ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆராதிக்க ஆண்டவர் தந்த உன்னதமான கிருபைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சபையை ஆண்டவர் ஹல்லேலூயா பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் ஹல்லேலூயா ரூபாந்தரப்படுத்துகிற மேலான அன்பிற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்க ஆண்டவர் தந்த மகா உன்னத கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் பேர் பேராய் தன்னந்தனியாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஹல்லேலூயா இந்த புதிய ஆண்டிலே ஆமென் பிரவேசித்த போது கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த குடும்பத்தை ஆண்டு கொள்ள ஆண்டுடைய பிரசன்னம் தாராளமாய் இறங்குவதாக பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும். ஹல்லேலூயா. சபை ஊழியர் குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் இத்திரத்தோடு ஆண்டவர் சபையை நேசித்து ஹல்லேலூயா தேசத்தின் மகிமைக்காய் ஆண்டவர் தந்திருக்கிற ஒவ்வொரு செயல்களுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென். சபை கர்த்தருடையது, ஆத்துமாக்கள் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இந்த பெரிதான இரட்சிப்பின் சந்தோஷத்தை இந்த பகுதியிலே ஆண்டவர் தந்து நல்ல கன்வென்ஷன் கூட்டங்களை தந்து ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆமென் சபை ஆராதனை ஆண்டவர் தந்து சபை நாள் ஆமென் கொண்டாடுகிற இந்த வேளையிலே ஆண்டவருடைய கிருபை தாராளமாய் இறங்கட்டும். எல்லாரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். ஆமென். மீதியான எல்லா பகுதிகளிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் தாராளமாய் நிரம்பி ஆண்டவருடைய மகிமையினாலே நிரப்புகிற மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதி பலப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் நாமத்திலே தாழ்த்தி சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். யாவரும் உட்காருவோம். நாம் யாவரும் கர்த்தரை மையப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெரிய பாடல் புத்தகத்தில் 434வது பாடல். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மையப்படுத்துவோம். கரங்களை கட்டி பாடுவோம். தேவனின் நாள் வரைக்கும் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அதை எண்ணி நாம் ஆண்டவரை துதித்து மையப்படுத்துவோம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் நாள் வரை என் வாழ்விலே, நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். காற்றில் வாழ்கின்ற யாவும், கடும் காற்றும் பனித்தூறலும், காற்றில் வாழ்கின்ற
நாட்டில் வாழ்கின்ற யாவும் நாட்டில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. நாதா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். தேவா என்றும் நான் பாடுவேன். தேவா என்றும் நான் பாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் யாவரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று சங்கீத வசனங்களை மாறி மாறி வாசிப்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளட்ட சங்கீதம் 104 16 முதல் அந்த அதிகாரம் முடிவுள்ள வசனங்கள். சங்கீதம் 104 16 முதல் அந்த அதிகாரம் முடிவுள்ள வசனங்கள். கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனின் கேதுர்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குளிமுசல்களுக்கும் அடைக்கலம். நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும், அதில் சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக்கொள்ளும். கர்த்தாவே, உமது கிரிகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது! அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருளினால் நிறைந்திருக்கிறது. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சுற்றிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும், அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்கள் இராமற் போவார்கள். நாத்துமை கர்த்தரி அல்ல. இப்பொழுது வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட வேத பகுதி எபிரேயர் நிறுவம் 11ஆம் அதிகாரம் 1 to 10 முடியுள்ள வசனங்களை தேவ பிள்ளைகள் நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர்களின் நிறுவம் 11ஆம் அதிகாரம் 1 to 10 முடியுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படி கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆவது அதிகாரம் 1 முதல் 10 முடியுள்ள வசனங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆவது அதிகாரம் 1 முதல் 10 முடியுள்ள வசனங்கள். புதிய ஏற்பாடிலே 307வது பக்கத்தில் இருக்கிறது, எடுத்துக்கொள்ளுங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளாய் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னவே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும்.
விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததென்று விசுவாசத்தின் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் என்பது. இப்பொழுது நாம் யாவரும் தெய்வ சமூகத்தில் எழும்பி நின்று ஒரு பாடலை பாடும் பொழுது காணிக்கையின் மூலம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். விடுதலின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 214வது பாடல், உன்னை அதிசயம் காணச் செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய் என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் மையப்படுத்துவோம். உன்னை அதிசயம் காணச் செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி தீரக்கும் அதிசயம் நடத்திடுமே, செங்கடலும் இழந்தே வழி விடுமே. வழி தீரக்கும் அதிசயம் நடத்திடுமே, செங்கடலும் இழந்தே வழி விடுமே. தடைகளெல்லாம் போகுமே, எல்லாம் மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, வாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய். சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே, நிச்சயமா இன்றே நடந்திடுமே. சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே, நிச்சயமா இன்றே
யுத்தம் செய்வாயே, உனக்கெதிரான ஆயுதம் வாய்க்காதே. கர்த்தர் நின்று யுத்தம் செய்வாயே, உனக்கெதிரான ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். நீ அற்புதம் கண்டிடுவார். நாம் செபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான சந்தோஷமான ஆண்டவரே, இந்த 36வது இந்த சபை நாள் ஆராதனைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய மிகுந்த கிருபையினாலே கடந்த 6 ஆண்டுகளுக்கு ஆண்டவரே மேலாக கர்த்தாவே இந்த இடத்திலே ஆண்டவரே இந்த ஊழியத்தை அப்பா எங்களுடைய பாஸ்டரையாவை கொண்டு கர்த்தர் இந்த இடத்துல ஏற்படுத்தி ஆண்டவரே இம்மட்டும் பரலோகத்தின் தேவன் அவரோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த ஊழியத்திலே பரலோகத்தின் தேவன் செய்து வந்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த இருள் நிறைந்த இந்த பிரதேசத்திலே நம்முடைய சுவிசேஷமாகிய வெளிச்சத்தை நீர் இந்த இடத்தில் ஏற்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் ஆண்டவரே நீர் கூட இருந்து ஆண்டவர் பாஸ்டரையாவோடு கூட இருந்து ஊழியத்தின் பகுதியிலே ஆண்டவர் அவரை பயன்படுத்தி கர்த்தாவே இதன் மூலமாக இந்த ஆண்டவர் திருச்சபை ஊழியத்தின் மூலமாக நாங்களும் ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆண்டவரே பாவத்திலே மூழ்கி கிடந்த நாங்கள் ஆண்டவரே பாவக்குழியிலே ஆண்டவரே அடிமைப்பட்டு கிடந்த நாங்கள் உம்முடைய சுவிசேஷமாகிய வெளிச்சத்தை நாங்கள் கண்டுகொள்ளவும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கவும் அதன் மூலமாக ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் தெய்வீக சந்தோஷத்தை அனுபவிக்கும் ஒரு புதிய வாழ்வை நாங்கள் இந்த உலகத்திலே வாழவும் ஆண்டவர்களை கொடுத்த பாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. என்றைக்கோ மரித்து போக வேண்டிய நாங்கள் இன்றைக்கு உம்முடைய ஜீவனை பெற்று ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக வாழும்படி ஆண்டவர்களை கொடுத்த பாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனை வேளை உம்முடைய கரங்களை தருகிறோம். கூடி வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒவ்வொருவரோடு இந்த காலை வேளையிலே உம்முடைய ஜீவன வல்லமுள்ள வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க போகிற அருமையான சகோதரி அவர்களுக்காக செபிக்கிறோம். அவரை இம்மட்டும் கடந்த 2 நாட்களிலும் தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினதற்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நாளிலும் இவ்வேளையிலும் உடைய கிருபை உள்ள வார்த்தைகள் உப்பை போல சாரமேர்ந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரோடும் தேவன் பேச போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை உடைய சிலுவையின் அடிவாரத்தில் மறைத்துக் கொள்ளுங்க. உள்ளேயும் வெளியேயும் ஒலிபெருக்கின் மூலமாய் சத்தத்தின் நிலவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் சமர்ப்பிக்கப்பட்ட காணிக்கைகளை உம்முடைய கரத்திலே தருகிறோம். இது நிமித்தம் ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும் சுவிசேஷ ஊழியத்தை இன்னும் அதிகமாய் வருகிற ஆண்டுகளிலே தேசத்தில் பிரபல்யப்படுத்தவும் பரலோகத்தின் தேவன் கிரியைகளை நடப்பிப்பீராக. கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தருளும். மீதியான வேளை உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உட்காருவோம்.